அண்மை செய்தி. மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவை இடமாற்ற கோரி சிட்டம்பட்டி சுங்கசாவடி முற்றுகை போராட்டம் நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முத்துராஜா. முத்துராஜா, வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம் காசினி. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே சிட்டம்பட்டி சுங்கச்சாவடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவை இடமாற்றம் செய்ய வலியுறுத்தி இன்று சுங்கச்சாவடி நுழைவு வாயிலை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா கடந்த சில நாட்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கு எதிராகவும் மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாளின் போது மக்களுக்கும் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் ஆம்புலன்ஸ் மூலம் சென்றதாக குற்றம் சாட்டி மேலும் விடுதலை சிறுத்தைகள் கொடிக்கம்பம் உள்ளிட்டவற்றை நடுவதற்கு மாவட்ட ஆட்சியர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக குற்றம் சாட்டி மாவட்ட ஆட்சியரை தமிழக அரசு உடனடியாக மாற்றம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மதுரை மாவட்ட கிழக்கு செயலாளர் அரசமுத்து பாண்டியன் தலைமையில் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் சிட்டம்பட்டி சுங்கச்சாவடி நுழைவு வாயிலை தடுத்து நிறுத்தி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் மேலூர் மதுரை திருச்சி நெடுஞ்சாலையில் உள்ள இந்த சுங்கச்சாவடி முற்றுகையிட்டுள்ளதால் சுமார் நீண்ட கிலோமீட்டருக்கு வாகன போக்குவரத்து தடைபட்டுள்ளது. இதன் காரணமாக 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து மதுரை மாவட்ட ஆட்சியர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கு எதிராக பாஜகவினர் போல் செயல்படுவதாக குற்றம் சாட்டி தமிழக அரசு இவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பதுடன் இடமாற்றம் செய்ய வலியுறுத்தி தொடர்ந்து இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் மாவட்ட ஆட்சியர் இதுபோன்று தொடர்ந்து செயல்பட்டு வறுமையானால் வரும் 1ஆம் தேதி வரை தொடர்ந்து அவருக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுப்பதாகவும் வரும் 1ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் வீட்டின் முன்பு சுமார் விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்த 5000க்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் இப்போது மாவட்ட செயலாளர் தகவல் தெரிவித்துள்ளார். காசினி, இந்த போராட்டம் காரணமாக மதுரை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. காசினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துராஜா.